பறவை வந்துருச்சு விரட்டாம இருக்கீங்க. உங்களை நம்பி காவல விட்டுட்டு போனதுக்கு இதெல்லாம் பறவை செத்து போச்சுமா. உங்க அண்ணனுக்கு பறவை பாத்துக்க தெரியலமா. மொத்தம் இந்த குடும்பத்துல அவ்வளவு மனநோயாளிதா. ரெக்க இருந்தா பறவை தானே. ஆமா. அம்மா உன் பழக்கவழக்கம் சரியில்லை. இல்லைங்கய்யா, எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதான். அப்பெல்லாம் சரியா இருக்கும். என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அப்பெல்லாம் சரியா இருக்கும். அதை என்கிட்டயே செய்ய சொல்லல. புரியுதா? இல்ல, உங்ககிட்ட கத்துக்கிட்டு இருந்த விஷயம் உங்ககிட்ட தானே சொல்றேன். பேசிட்டு பின்னாடி கையை பழக்கம் அந்த பழக்கம் அப்படி இல்ல. யாரு குருவோ அவங்கள்ட்ட செஞ்சாதான் என்னன்னு இன்னும் குறை நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது போகாது. இந்த பறவைக்கு தான் வந்திருக்கீங்க. வணக்கத்திற்குரிய வனவேடுவரே வருக வருக வந்தாரே வருக வருக நிறைவேற்றி இன்முகம் காட்டி இன்பெரும் சங்க தமிழ்நாட்டின் மறுபடி எங்கள் குல விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லை விளங்க உரைத்தால் வேண்டிய உதவி செய்ய எதுவாக எடுத்து உரையுங்கள் வேடுவரே. வந்தாரி வருவது வரவேற்று வாழ வைக்கும் மன்னத்தமிழ் நாட்டின் ஐவனில் ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொட்டன்பட குலக்கொடியை என் பெயர் கந்தபடன், தாய் பெயர் மீனாட்சி விடுவிச்சி, தந்தைய சொக்கேசுபடன். நான் இன்று காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு தாய் தந்திர மாசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதுமது காதலாசியால் மானை பின்தொடர்ந்து மானோ வெறுண்டோதலை பிடித்து மான்வோட மானோட நானோட பியாக இங்கு வந்த மான் தங்களுடைய திணைபணத்துக்குள்ளே விழுந்து விட்டது. ஆனால் தங்களுடைய காவலர்களோ மான் குட்டியை மட்டும் உள்ளே விட்டு இது காதோரோ இசைமாடு கவிமானம்மா குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மரஜமான அழகுமானமா. அழகுமானமா நல்லபடி உள்ளே வந்து காட்ட பாரமா. இதுக்கு 4 வகை மாலை ஒண்ணு சூடத்தானமா. இதுக்கு 4 வகை மாலை ஒண்ணு சூடத்தானமா. குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மரஜமான இளமையான அழகுமானமா. அடையாளம். மானமரம் எண்ணோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரம் கள்ளுதுருப்பை காடுந்த காலத்தில் தேனமர பொழிச்சுரல் சித்திர கூட தீர்ப்பர் பால்மொழியாய் பரதநம்பி படைந்ததும் ஒரு அடையாளம். சித்திர கூட தீர்ப்பர் சிறுக்காக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டரை அனைத்துலகம் திரிந்தோடு வித்தகனே ராமாவு நினபையும் மென்சலை கத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம்.
மின்னத்த நுண்ணியாடியார் மீயடியார் விண்ணப்பம் பொன்னத்த மானொன்று புகுந்து நிதி விளையாடு நீ நண்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரானையேன் பின்னையன் லக்குவன் பிரிந்ததும் ஒரு அடையாளம் மைத்துகுமா மலர்குழலால் வைதேகி விண்ணப்பம் ஒத்தப்புகழ் வானருப்பன் உடனிருந்து நினைத்தேடு அத்தகைய சீர் அயோத்தியருக்கு ஒரு அடையாளமே மொழிந்தான் இத்தகைய அடையாளம் மீதவன் கை மோதிரமே அப்படின்னு ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சீதம்மா கிட்ட கணையாளுக்குரிய அடையாளத்தை சொன்னதாக பெரியாழ்வார் சொல்லியிருப்பார். ஆமா, அதே மாதிரி சரி நீங்களும் உங்க மான்குட்டிக்குரிய அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்லிட்டீங்கன்னா மான்குட்டியே பிடிச்சு தந்துருவேன். எப்படி வசதி? பூதலத்தில் மானிடராய் பிறப்பது அரிதரை எண்ணி புகழ்வர் பிறந்தோர் தாமும் ஆதிமறை நூலின் மறையருள் கீர்த்தியாம் தலங்கள் அன்பாய் சென்று நீதி வள்ளுவாத வகுகளை குறைத்து நல்லோர் நேசம் கொண்டு காதவழி பேரில்லார் கழுத என பாரில் உள்ளோர் கருதுபவரே அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பூமியில மனுஷனா பிறக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. அப்படி மனுஷனா பிறந்துட்டா மட்டும் பத்தாது, பெரியவர்கள் நட்பாய் கொண்டு பழைய நீதி தொன்மையான நூல்களை கற்றுணர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாது தான் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து குறைந்தது ஒரு 10 மைல் சுற்றலுக்காது அப்பா இந்த பையனா நல்ல பையன்ப்பா அப்படிங்கிற ஒரு பேரும் புகழோடு வாழணும். அப்படி இருந்தாதான் அவன் மனுஷன், அப்படி இல்லைன்னா அவன் மனுஷனுக்கு சமயம் கிடையாது, கழுதைக்கு சமம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இருந்தாலும் கூட கேட்ட கேள்வி கொண்டா நிறைய விஷயங்கள் பேசலாம், காலதாமதம் காரிய கேடு அப்படிங்கிற போல அது சரி. அப்படின்னா என்ன நேரமா விட்டுருந்துருக்கணும். கேட்ட கேள்வி கொண்டான பதில சொல்லிதாகணும். மேயாதம்மான் புள்ளி மேவாடமான் மேயாதமான் மேவும் கான் நடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலும் கள்ளபங்கள நின்று துணஞ்சி படந்தவள் மேவாதம்மான் மேவும் கான் நடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலும் பலமங்களம் அணிந்து துரண்டும் மனம் மேயாதமான் மேவோ கான் நடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலும் கள்ளபங்கள நின்று துணஞ்சி படந்தவள் மேவாதம்மான் மேவும் காண குறவர் கண்மணி என்னவளர் காண குயிலின் நிகர் குரலுடையது காண குறவ கண்மணி அளவள் காண குறவ கண்மணி அளவள் காண குயிலின் நிகர் குரலுடையது. வேற யாரும் இல்ல, நீங்க தான். அண்ணா! உங்களை தான் தேடி வந்தேன். அண்ணா! உங்களை கரம் பிடிக்காமல் விட மாட்டேன், கரம் பிடித்தால் விட மாட்டேன். ஆமா, அண்ணா ஆக நம்மாசை நிறைவேறுமா, கடல் அலையை போல களைந்து போக நேருமா, உன்னே சந்தேகம் கொள்ளலாகுமா, ஒரு அசைந்தாட பந்தலொன்று வேண்டுமா, ஆகாதே மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே இங்கு வந்தது போலவே அந்த இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே கண்ணுல தோன்றி இந்திரலோகமே இங்கு வந்தது போலவே மரத்தின் நிழலெடுத்து ஓர்வையாக்கி மூடவா கண்ணா புடுநாடர்வோ விரைவில் அரங்கேறிடோ உழைத்தாலே தங்கம் என்று நம்பி வந்தேன் நானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழிநீடலிட்டு ஒரு கோலமிட்டு உன்னைத்தானே தங்கம் என்று நம்பி வந்தேன் நானே, மலரின் கடவுள் பிறக்கின்றதா மௌனம் வெளியேற துடிக்கின்றதா, வெள்மை முடியாக பிறக்கின்றதா உயிரில் அமுதங்கள் சுரக்கின்றதா, முத்தம் கொடுத்தானே முத்துக்குள்ளி பாயே முத்தம் கொடுத்தானே முத்தம் குழிப்பானே இரவுகள் இதமானதா கட்டி பிடித்தா தொட்டு அணைத்தா வெக்கமெல்ல சத்தம் போடுடா.